சிறுகதை. வெள்ளை வானவில். துணி உலர்த்தும் போது பாக்கெட்டிலிருந்து செல்போன் ஒலித்தது. அது அம்மாதான். மாடியில் துணி உலர்த்தி கொண்டிருக்கேம்மா. என்ன விஷயம்? ராம்கி சுப்பு மாமா ஃபோன் பண்ணினார். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அது கூட அவர் சொல்லித்தான் எனக்கே ஞாபகம் வர்றது. ட்ரெயினில் வந்துட்டுருக்காராம். உன்னால் 2 ஆப்பிள் பழம் வாங்கி தந்துட்டு கொஞ்சம் லேட்டாக கிளம்ப முடியுமா? சரிம்மா. யோசித்தபடி செல்போனை அணைத்தான். தன் ஒரே தங்கையின் மேல் சுப்பு மாமாவின் அன்பு அசாத்தியம்தான். வருடா வருடம் தவறாமல் அம்மாவின் பிறந்த நாளுக்கு ஸ்வீட், காரம், பழம் சகிதம் வந்து இறங்குவார். போகும்போது பர்ஸிலிருந்து 500 ரூபாய் எடுத்து அம்மாவிடம் கொடுத்துவிட்டு கிளம்புவார். இத்தனை வருடங்களில் கொரோனா ஊரடங்கு போடப்பட்ட வருடம் தவிர மற்ற வருடங்களில் தவறாமல் வந்து விடுவார். அம்மாவுக்கு கடனை உடனே வாங்கி கல்யாணம் செய்து வைத்ததே அவர்தான். இதை அம்மா பலமுறை சொல்லியிருக்கிறாள். எனது காலேஜ் அட்மிஷனுக்கும் அவர் நிறைய உதவியிருக்கிறார் என்றும் அடிக்கடி அம்மா சொல்வதுண்டு. அவர் வரும்போது தான் வீட்டில் இருந்தால் அம்மாவும் சந்தோஷப்படுவாள் என்று அலுவலகத்தில் மேலாளர் விடுமுறை என்பதால் சிறிது தாமதமாகச் சென்றால் கூட பரவாயில்லை. ஆப்பிள் வாங்கி கொண்டு திரும்பும்போது வாசலில் செருப்பு இருந்தது. மாமா வந்துவிட்டார் என்பதை தெரிந்து கொண்டேன். என்னை பார்த்ததும் எழுந்து வந்து கட்டி தழுவிக்கொண்டார் மாமா. எப்படி இருக்க ராம்கி? ஆஃபீஸ் வேலை எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா? அக்கறையுடன் வினாவினார். மாமா வந்தாலே கலகலப்பு தான். மனதுக்கு மகிழ்ச்சியான ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்வார். சுமார் அரை மணி நேரத்துக்கு பிறகு ராம்கி அலுவலகம் கிளம்ப தயாரானான். அப்போ நான் கிளம்பவா மாமா? உங்களை பார்த்ததிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடம்பை பார்த்துக்கோங்க. அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருங்க மாமா. சரிப்பா, எனக்கும் சந்தோஷம். நீயும் முடியும் போது அம்மாவை கூட்டிட்டு வா. 2 நாள் இருக்கிற மாதிரி வரணும். சரியா? சரி மாமா, பாய். ராம்கி எழுந்திருந்தான். ஒரு 2 நிமிஷம் ராம்கி. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முடியுமா? போனில் பேசுறது கஷ்டம். ராம்கி வாட்சை பார்த்துவிட்டு உட்கார்ந்தான். சுருக்கமாக சொல்கிறேன் ராம்கி. உன் காலேஜ் அட்மிஷனுக்கு டொனேஷன் கொடுக்க 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். அதை இதுவரைக்கும் என்னால் அடைக்கவே முடியலை. இருந்த கொஞ்சம் சேமிப்பு பணமும் எனக்கு கொரோனா வந்தபோது கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ வட்டியும் அசலும் சேர்ந்து 1.5 லட்சத்துக்கு மேலே பாக்கி இருக்குது. வர்ற பென்ஷன் என் செலவுக்கே டைட்டாக இருக்குது. வட்டி கட்டுறதே முடியாமல் இருக்குது. கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத ராம்கி. நீ மாதம் 10ஓ 15ஓ கொடுத்தேன்னா 1 வருஷத்தில் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். உன் படிப்புக்காக வாங்கின கடன். நீ நோ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே மூச்சில் பேசி முடித்தார் மாமா. இதோ பார். பையில் இருந்து எடுத்த கடன் பத்திரத்தை நீட்டினார். ராம்கிக்கு இதை கேட்டதும் அதிர்ச்சியாய் இருந்தது. மீளவே சிறிது நேரம் ஆனது. நீங்கள் டொனேஷன் கொடுத்தது எனக்கு தெரியவே தெரியாதே மாமா. அப்போவே சொல்லியிருந்தா வேறு காலேஜில் சேர்ந்திருப்பேனே. அம்மாவின் செயினை தர்றேன்னு சொன்னபோது கட்டாயம் டொனேஷன் கேட்குற காலேஜ் வேண்டாம்னு தான் சொல்லிட்டேன் மாமா. அப்புறம் எப்படி? நல்ல காலேஜ் ராம்கி. வீட்டுக்கும் பக்கத்திலே. விட மனசில்லை. நீ எப்படியும் நல்ல வேலைக்கு போயிடுவேன்னு தெரியும். அம்மா கிட்ட பேசி முடிவெடுத்தேன். இந்த கொரோனாவில் மட்டும் நான் படுக்கலைன்னா உன்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். நானே அடைச்சிருப்பேன். இப்போ வேறு வழி எதுவும் தெரியல. உன்னால் முடிஞ்சதை மாதம் கொடு. 1 வருஷம் இல்லாவட்டிலும் 2 வருஷம் அடைச்சிடுவேன். யோசிச்சு சொல்லு. நான் கிளம்புறேன். மாமா எழுந்திருத்தார். போயிட்டு வாங்க மாமா. ராம்கியிடம் இருந்து தாமதமாக பதில் வந்தபோது அவர் கேட்டை அடைந்திருந்தார். ராம்கி தலையை பிடித்தபடி உட்கார்ந்தான். என்னம்மா இது புது கதையாக இருக்கு? உண்மைதான் ராம்கி. ஆனால் அவரே அந்த கடனை அடைச்சிடுவார்னு நினச்சேன். என்கிட்ட ஏன் மறைச்சிங்க? நல்ல காலேஜில் படித்தா கேம்பஸ் இன்டர்வியூ நிறைய வரும். வேலை கிடைக்கிறது சுலபம்னு மாமா சொன்னார். அது சரிதானே? போம்மா. ரொம்ப ஷாக்காக இருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல. போயிட்டு வரேன் என்று சொல்லாமலேயே ஷூவை மாட்டிக்கொண்டு கிளம்பினான். வேலை கிடைத்து 2 மாதம்தான் ஆகியிருந்தது. 25,000 சம்பளம். முதல் மாத சம்பளத்தில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்தான். 2ஆம் மாத சம்பளத்தில் இன்ஸ்டால்மெண்டில் இஎம்ஐயில் அடிப்படையில் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கினான்.
5 மாதத்திற்கு பிறகு ப்ரொபோஷன் முடிந்ததும் 50,000 வரும். பிறகு ஒரு 150cc பைக் வாங்கலாம். 1 வருடம் முடிந்ததும் பிடித்தம் போக 70 வரும். 3 வருஷத்தில் டீம் லீடர் ஆனதும் 1.5 லட்சம் வரும். ஒரு கார் வாங்கிடலாம். வேறு கம்பெனி தாவினால் 2 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். எப்படியும் லோன் போட்டு ஒரு ஃப்ளாட் புக் செய்து விடலாம். பிறகு தன் கல்யாணத்தை பற்றி திட்டமிடலாம். ஒவ்வொரு எண்ணத்தின் போதும் மனதில் தோன்றிய வானவில்லிற்கு ஒவ்வொரு வண்ணம் கூடிக்கொண்டே போனது. கடைசியில் கல்யாண எண்ணம் வந்தபோது வானவில் முழுமையாய் 7 வண்ணம் பெற்றிருந்தது. ஆனால் இன்று சுப்பு மாமா வந்து போனதும் அடித்த புயலில் வானவில்லின் அத்தனை வண்ணமும் அடித்து கொண்டு போய்விட்டு அது வெறும் வெள்ளை வானவில்லாய் காட்சியளித்தது ராம்கிக்கு. தன் படிப்புக்கு வாங்கிய கடன் என்பதால் ராம்கியால் தட்ட முடியவில்லை. 1 வருடம் வெறுப்புடன் கடன் அடைப்பதில் ஓடியது. அம்மாவின் அடுத்த பிறந்த நாளுக்கு ஞாபகமாய் குறித்து வைத்து கொண்டு மாமா வரும் முன்னரே ஆபீஸ் கிளம்பி அவரை தவிர்க்க திட்டமிட்டிருந்தான். எப்படியும் இன்னும் 50,000 பாக்கி இருக்கும். 4 மாதங்களில் அடைத்துவிட வேண்டும் என்று கணக்கிட்டபடியே கிளம்ப தயாரானான். அவன் டிஃபன் சாப்பிடும்போது கதவு தட்டப்பட்டது. திரும்பி பார்த்தபோது மாமா நின்றிருந்தார். வாங்க, சொல்ல மனமின்றி மாமா வந்திருக்கார் என்று மட்டும் சொல்லிவிட்டு தொடர்ந்து சாப்பிடுவதில் கவனம் செலுத்தினான். மாமா தானாகவே ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு தேடி பிடித்து உட்கார்ந்தார். ராம்கி, நல்லா இருக்கியாப்பா? மாமா எழுந்து அருகில் வந்து அவன் முதுகை பரிவுடன் தடவி கொடுத்தார். இருக்கேன் மாமா. அம்மா குளிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றீங்களா? ஏதோ அரைகுறையாய் கேட்டு வைத்தான் தலை நிமிராமல். இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியாதப்பா. காஃபி சாப்பிட்டு விட்டுத்தான் புறப்பட்டேன். நீ சாப்பிடு. ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்ல? ஆமாம் மாமா, மீட்டிங் இருக்கு. அரைகுறையாய் மென்று விழுங்கினான். நல்ல வேளையாய் அம்மா வந்து சேர்ந்தாள். அம்மா, நான் கிளம்புறேன், மீட்டிங் இருக்கு என்றபடி செருப்பை மாட்டினான். பார்க்கலாம் மாமா, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் என்றபடி அவரின் பதிலுக்கு காத்திராமல் வெளியேறினான். மாலையில் வீடு திரும்பியதும் அம்மா, ராம்கி, மாமா வாங்கி வந்த ஸ்வீட் காரம் எல்லாம் டேபிள் மேலே இருக்கு. கை கால் அலம்பிட்டு வந்து எடுத்துக்க. டீ போட்டு எடுத்து வர்றேன். மாமா உனக்கு ஏதோ சின்ன கிஃப்ட் வேற தந்துட்டு போயிருக்கார். இந்த வாட்ச் டப்பா மாதிரி இருக்கு. அப்புறம் எடுத்துக்காட்டி பார் என்று சொல்லி அந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துவிட்டு நகர்ந்தாள். ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டே அந்த கிஃப்டை பிரித்தான். முதலில் ஒரு கடிதம் இருந்தது. டப்பாவை பிரித்ததும் 2 புது வளையல்கள் மின்னின. ஒன்றும் புரியாமல் கடிதத்தை படித்தான். டியர் ராம்கி, 1 வருஷமா உனக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்டேன். நல்லதற்குத்தான். ஐடி ஃபீல்டிலே போக போக நல்ல சம்பளம் வரும். ஆனால் ஆரம்பத்தில் சேமிக்கிற பழக்கம் வராமல் ஊதாரித்தனமாக செலவு செஞ்சுட்டு பிற்பாடு வேலைக்கு திடீர்னு ஆபத்து வந்தால் ஐடி பசங்க முழிக்கிறாங்க. தினம் 15 மணி நேரம் வேலை பண்ணிட்டு 45 வயசுலே முதுகு வலி, கழுத்து வலின்னு வேலையை விட வேண்டியது இருக்குது. இந்த எமர்ஜென்சியை எல்லாம் சமாளிக்கணும்னா 1/4 பங்கு சம்பளத்தை சேர்த்து வைக்கணும். இதுதான் முதல் பாடம். ஆனால் ரொம்ப முக்கியமான பாடம். சேமிப்பு பழக்கத்தை உனக்கு வரவழைக்கத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினோம். இனிமே தொடர்ந்து சேமிக்கிறதுலே உனக்கு நிச்சயம் கஷ்டம் தெரியாது. போக போக அதன் அருமை உனக்கு புரியும். மற்றபடி உன் பணத்தை வாங்கி என் கடனை அடைக்கல. உங்கள் அம்மா உன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு விற்ற 1 ஜோடி வளையலை நீ சேமித்த பணத்தில் வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான். வளையலை அம்மா கையில் போட்டுவிடு, சந்தோஷப்படுவாங்க. இப்போ உன் கோபமெல்லாம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், நீ தொடர்ந்து சேமிக்கணும். அதுதான் சரியான நேரத்தில் உனக்கு உறுதுணையாக ஊன்றுகோலாய் கை கொடுக்கும். இது அனுபவம் தந்த பாடம். உன் கோபம் சரியானதும் எனக்கு ஃபோன் பண்ணு. பெஸ்ட் விஷஸ். இப்படிக்கு சுப்பு மாமா. ராம்கி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் ஓடினான்.